நண்பர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கங்கள். கடந்த வாரம் இறைவனுடைய தொழில்கள் என்ன என்று பார்த்தோம். படைத்தல், காத்தல், அழித்தல். காத்தலுக்கும் அழித்தலுக்கும் நடுவே மறைத்தல், அருளல். இது எந்த சமயத்திலும் இல்லாத ஒன்று, சொல்லப்படாத ஒன்று, கேள்விப்படாத ஒன்று. இன்றைக்கு அந்த 5 தொழில்களையும் நடத்துகின்ற இறைவனின் குணநலன்கள் என்ன? இறைவனின் குணநலன்கள் என்ன? இறைவனின் குணத்தை பற்றி இப்ப நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? இறைவன் எப்படியோ இருக்காரு, நம்மளும் உலகத்துல வந்து பிறந்துட்டோம். பிறந்த பிறகு அதை பத்தி கேள்விப்பட்டு அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது என்று உங்களுடைய மனதில் ஒரு சிறு சஞ்சலம் ஏற்படும். ராமே ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் உழைச்சாதான் எனக்கு காசு. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த இறைவனின் குணநலன்களை பற்றி என்ன என்று சொல்ல அடியேனும் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்களும் கேட்பதற்கு வந்திருக்கீங்க, ஆர்வத்தோட வந்திருக்கீங்க. பல அலுவல்களுக்கு இடையில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆர்வத்தோட வந்திருக்கீங்க. உங்களுடைய ஆர்வத்திற்கு அடியேன் ஒரு சின்ன முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதை சொல்வதன் மூலமாக இறைவனுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது, எப்படிப்பட்ட குணம் இருக்கிறது, அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு சில இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லி கார்ல எல்லாம் போட்டு போவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆட்டோவில், கார்ல, பஸ்ல. இறைவன் மிக பெரியவன், எல்லா புகழும் இறைவனுக்கே. அப்ப இறைவன் எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன், அவனுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. அப்படி என்னென்ன ஆற்றல் இருக்கிறது, அவனால என்னென்ன செய்ய முடியும், அந்த குணநலன்களை ஓடிட்டு பார்க்க வேண்டும். அதை யார்கிட்ட போய் கேட்கறது? இறைவனுடைய குணங்கள் என்ன? வழிபாடு செஞ்சா அருள் கொடுப்பார்ப்பா. போய் வழிபாடு செஞ்சு மந்திரங்கள் சொன்னா இன்னும் கொஞ்சம் அருள் கொடுப்பார். பதிக பாராயணத்தை சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் அருள் கொடுப்பார். அப்ப இன்னும் நிறைய அருள் வேணும் அப்படின்னா நம்ம என்னத்தை சொல்றது? எதுவுமே நீங்க செய்யலையாலும் இறைவன் அருள் கொடுத்து கொண்டேதான் இருப்பார். அருள் கொடுப்பதுதான் அவர் கடமை. வழிபாடு செய்ய வரவங்களுக்கு தான் கொடுக்கணும். வழிபாடு செய்யாதவங்களை, முற்றிலும் மறந்தவர்களை மறந்து விடுவது என்பது இறைவனுக்கு இல்லாத தேவையற்ற ஒரு குணம் என்பதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறோம். அதற்கு உதாரணமா எவ்வளவோ சொல்லலாம். சாதாரணமா அரசியல்வாதிகளே இருக்காங்க, அவங்க எல்லாம் கோயிலுக்கா போறாங்க, பதிக பாராயணம் பண்றாங்களா? சிவபுராணம் மெய்மேயும் திருவடிகள் பற்றிண்டு வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற திருநீர் ஏந்தி காவி கட்டி எல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு செல்வம் கோடிக்கணக்கில் வருது, புகழ் தேடி வருகிறது. ஆனா நமக்கு புகழ், செல்வம் அல்ல, நற்கதி தான் முக்கியம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? சாதாரண மக்களாக 24 மணி நேரம் நிம்மதியா இருந்துட்டு குழந்தை குட்டிகளோட ராத்திரி ஒழுங்கா நிம்மதியா தூங்க முடியுது. அதுதான் நமக்கு இறைவன் செய்த கொடுப்பினை என்று கூற வேண்டும். இது அடியனுடைய சிந்தனை கருத்து. இப்ப இறைவனுடைய குணங்கள் என்ன? எல்லாரும் நல்லா கேளுங்க. நல்ல டாபிக் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த டாபிக் நீங்க உங்களை சிந்திக்க வைப்பதற்காக எடுக்கப்பட்ட டாபிக். இறைவனுடைய குணங்கள் பல பெரியவங்க கிட்ட, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்டே கேளுங்க, தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. இறைவன் அருள் செய்வான். இறைவனுடைய குணங்கள் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க அடுத்த ஸ்டெப்பு போய் கேட்குறீங்க. உங்களை விட வயதுல மூத்தவர்கிட்ட இறைவனுடைய குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி உங்க தாய் தந்தையர், பாட்டி இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. தெரியவே தெரியாது. இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த திருவள்ளுவரே சொல்லிட்டாங்க. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. இதுக்கு பொருள் என்ன? கோளில் பொறியில், கோள் இல் பொறியில், எண்குணத்தான் தாள், எண்குணத்தான் 8 குணங்களை உடைய அந்த இறைவனை வணங்காத தலை, கண், காது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நம்ம காது எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஏதாவது கேட்கறதுக்கு. கண் எதுக்கு கொடுத்துருக்காங்க? பார்ப்பதற்கு. கை என்னது? சாப்பிட்றதுக்கு, இதர வேலைகள் செய்வதற்கு, வழிபாடு செய்வதற்கு. ஆனா நீ வழிபாடு செய்யவில்லை இறைவனை அப்படின்னு சொன்னா இது இருந்தும் இல்லாதவன், கண்ணு இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்ணு இருக்கு ஆனா பார்வை இல்லை. காது கேட்காதவன், காது இருக்கு ஆனா கேட்கும் திறன் இழந்து விட்டான். அதுதான் நடைமுறையில இருந்து வருகிறது.
அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த திருவள்ளுவரே என்ன சொல்லிட்டாரு, எந்த ஒரு சமயத்தவரையும் நாம கட்டுப்படுத்த கூடாது, குறிக்க கூடாது என்பதற்காக என் குணத்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அவர் எந்த கடவுளையும் எங்கேயுமே சொன்னதில்லை. கிறிஸ்தவ கடவுளையோ, சீக்கிய மத கடவுளையோ, இஸ்லாத்துல உள்ள கடவுளையோ எங்கேயுமே ஒரு அவதாரம் எதுவுமே சொன்னதில்லை, உருவம் கூட சொல்லதில்லை. அதனால தான் அந்த திருக்குறளை இந்த உலகத்தில் அனைவரும் விரும்பி ஏற்று உலக பொதுமுறையாக்கி விட்டார்கள். இஸ்லாத்துல போனவங்க கிட்ட இந்த மாதிரி கூட்டம் நடக்கிற இடத்துல நீங்க போய் கேட்டீங்கன்னா, எங்களுக்காகத்தான் அவர் சொல்லியிருக்கார், ஆதி பகவன் முதற்றே உலகு, ஆதி என்பது முகமது நபி அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கிட்ட போனோம்னா அவர் என்ன சொல்வாரு, இயேசுநாதர் தான் ஆதி பகவன், முதற் கடவுள். ஆக மொத்தத்திற்கு இதை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த உருவ வழிபாடு, அந்த உருவத்தை தாங்கிய இறைவனுடைய குணங்கள் என்ன அப்படி சொல்லி எல்லாம் சொல்லவே இல்லை. என் குணத்தான் அப்படின்னு முடிச்சுட்டார். 8 குணங்கள் இறைவன்கிட்ட இருக்கான். அந்த 8 குணங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு நீங்க 8வது குணத்தை முடிக்கும் போதே நீங்க பாத்தீங்கன்னா, அடேங்கப்பா, இறைவன்கிட்ட இவ்வளவு குணங்கள் இருக்கா. கடந்த வாரம் நம்ம பார்த்த மாதிரி படைத்தல், காத்தல், அழித்தல், தொழில் வேறு, குணம் வேறு. ஒரு தொழில் செய்யறவங்கிட்ட அந்த தொழிலுக்கேற்ற குணம் இருக்கணும். இருந்தா தான் அந்த தொழில அவர் முன்னேற்றம் அடைய முடியும். உதாரணத்திற்கு ஒரு தொழில், ஒரு சைக்கிள் ரிப்பேர் பார்க்கிறார். அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். 3 வண்டி வந்துருச்சு. ஐயா உங்க வண்டி 1 மணி நேரம் ஆகும், கழிச்சுட்டு வாங்க. ஐயா உங்க வண்டி 1.5 மணி நேரம் ஆகும், நான் வேலை பார்த்து அப்படி சொல்லி பார்க்கணும். இப்ப நான் வண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன், போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வாயா அப்படின்னு சொன்னா வருவானா? அப்ப அந்த தொழிலுக்கு ஏற்ற குணம் அவரிடத்தில் இல்லை. ஒரு பலசர கடையில போய் நிக்கிறோம், பக்கத்துல ஒரு அண்ணன் கடை வச்சிருக்காரு. பருப்பு ஒரு 1/2 கிலோ, அப்புறம் தேங்காய் 1, அப்புறம் ஏலக்காய் 10 ரூபாய்க்கு, அப்புறம் அப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்க. இதுதான் கடை வச்சிருக்கிறவனுக்கு இலக்கணம். கேட்க கேட்க அள்ளி அள்ளி கொடுக்கணும். எனக்கு எத்தனை வேலைமா நீ வாங்குற? 20 சரக்கா வாங்க வர்றது. ஒரு சரக்கு வாங்கிட்டு போ, 1 மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஏலக்காய் வாங்கிட்டு போ, அப்புறம் பருப்பு வாங்கிட்டு போ, அப்புறம் தீப்பெட்டி வாங்கவா அப்படின்னு சொல்றாங்களா? அவருடைய தொழிலுக்கு அழகு என்னது? எல்லாத்தையும் சேர்த்து பில் போட்டு கணக்கு எழுதி டக்குன்னு கொடுத்துருவார். இந்த பலசர கடைக்காரங்க வச்சிருக்க பார்த்தோம்னா கம்ப்யூட்டரை விட வேகமா வேலை பார்க்கலாம். எப்படி அவருக்கு 1000 பொருட்களுடைய ரேட்டு எப்படி தெரியும்? புளி 1/4 கிலோ உடனே ரேட் எழுதுவார். இன்னைக்கு என்ன விலை, எப்படி அவங்களுடைய மனசு செயல்படுது அப்படின்னு அரியர் எல்லாம் பார்த்து வியந்திருக்கேன். எல்லாத்தையும் எழுதி 225 ரூபாய் கொடுத்துருவார். பொருள்லாம் தூக்கி கூடையில ஏற்றிடுவார். நம்ம தான் 225 ரூபாய் எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். சொல்லுவார். அவ்வளவு அருமையா வேலை பார்ப்பாங்க பலசர கடையில. என்னன்னு பேசுவாங்க. இதுதான் தொழிலுக்கு அழகு. அப்படி படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் செய்கின்ற தொழிலை செய்கின்ற இறைவனுடைய குணங்கள் என்ன? 8 குணங்கள் சொல்றாங்க. அந்த 8 குணங்கள் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற போறீங்க. முதல் குணம் தன் வயத்தனாதல். தன் வயம். வேற யாருக்கிட்டையோ அவர் கேட்க மாட்டார். சுயமாக சிந்திக்கும் அறிவு அவருக்கு இருக்கும். நமக்கு சுயமாக சிந்திக்கும் அறிவு இருந்தாலும் நம்ம சுயமாக சிந்திப்பதில்லை. இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் போர்டு பெருசா எழுதி போட்டுப்பான். அங்க போய் அதுக்கு மேலேயே அடிப்பாங்க. காரணம் என்ன? நமக்கு சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லை. அவன் எழுதி போட்டிருக்கான். ஏன்னா இது தெற்கு மாசி வீதின்னு சொல்லி பெருசா போர்டு, ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு ஒரு பெரிய பலகை மாநகராட்சியிலிருந்து வச்சிருக்கான். அங்க போய் கண்ணீர் அஞ்சலி, இமயம் சரிந்தது போட்டு மூடிட்டான். இத ஒட்டுறதுக்கு இங்கதானே அவனுக்கு இடம் கிடைச்சிச்சு. எத்தனையோ சோறுகள் கிடக்குது. இல்ல இங்க எல்லாரும் நிற்பாங்க. இங்க ஒரு சிக்னல், 1000 பேர் நம்ம தலை இறந்ததை பார்த்துக்கிட்டே போவாங்க. அவனுடைய பஞ்சாயத்து எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க. ஆனா சுயமாக சிந்திக்கின்ற ஒரு அறிவு மிக மிக மனிதனுக்கு குறைவு. ரயில்வே டிராக்ல பாக்குறோம், கீரத்துறை கேட் அடைச்சிட்டாங்க. இப்படி அடைச்சிருக்கு, இப்படி அடைச்சிருக்கு. கேட்டை திறந்த உடனே ஒருத்த வழியா வரணும், ஒரு வழியா போகணும். அதுதான் நடைமுறை. ஆனா எல்லாரும் ஃபுல்லா நடத்திடுவாங்க. எனக்கு அவசரம், அவன் திறந்தவொடனே நான் வெளியே போகணும் அப்படின்னு பூரா பாறை அடைச்சிருவாங்க. அவர் கேட்டை திறந்தோன்னா 2 பேரும் முட்டி மோதி யாராலையும் உள்ள போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் மனிதர்கள் இருக்கிறார்கள். சுயமாக சிந்திக்கின்ற அறிவு மிக மிக குறைவு. எதுக்கு நிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. ஆனா இறைவன் என்ன பண்றாரு?
சுயமாக சிந்தித்து எது நல்லது செய்யலாம் அப்படி சொல்லி பார்த்து செய்வதில் அவர் தான் கெட்டிக்காரர். இதுலயே உங்களுக்கு எல்லாமே அடக்கம், எதுவுமே நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தன் வயத்தன் ஆதல், சுயமாக சிந்திக்கும் திறன். அடுத்து ரெண்டாவது வந்துட்டோம். ஒவ்வொன்றையும் இப்படியே உதாரணம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சுமாராக 1 மணி நேரம் போயிடும். உங்களுக்கு நிறைய தெரியும், நீங்களும் நிறைய படித்தவங்க, கேள்விகளில் அறிவில் வல்லவர்கள். அதனால உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிட்டே போறேன். அடுத்தது தூய உணர்வினன். தூய உணர்வினன், கெட்ட குணமே எதுவுமே இருக்காது இறைவன்ட்ட. பல பேர் கெட்டவங்க எல்லாம் வர்றாங்க கோயிலுக்கு, ஆனா அவர் அருள் கொடுக்காம இருக்காரா, உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஜாமர் வச்சிருக்காங்களா, இவர் வந்தவொடனே பி 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 பின்னு சவுண்டு கேட்கும், இவரை வெளியே அனுப்புங்க, இவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறாங்களா? யாரும் அனுப்பவே இல்லை. எல்லாரும் வாங்க. கோவில் என்றால் யாருக்காக வேணா திறந்தே இருக்கும், நீங்க வரவேற்கப்படுகிறீர்கள். கோவில்ல என்னைக்காவது நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. காரணம், இறைவன் எல்லோருக்கும் அருள் கொடுப்பதற்காகத்தான் அங்கு கதவு திறந்திருக்கிறது. 365 நாள், காலை 5 மணி நேரம், சாயங்காலம் 5 மணி நேரம். தூய உணர்வினர். நம்ம தூய உணர்வோட இருக்கோமா? மனிதன் என்று சொல்லும் போது ஏதாவது ஒரு சின்ன கெட்ட குணம் இருக்கத்தான் செய்யும். கோபம் கூட கெட்ட குணம் தான், பார்வையும் கெட்ட குணம், நடப்பதிலும் கெட்ட குணம், நடத்தையிலும் கெட்ட குணம், இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும். சுத்தமான ஆளு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தேர்ந்தெடுக்கவே முடியாது. நம்முடைய மகான்கள்லாம் இங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்ட குணத்துல ஆளாகி அப்புறம் தான் திரும்பி வந்து அவங்க எழுதியிருக்காங்க. வான்மீகி மாமுனிவர் ஒரு வழிப்பறி கொள்ளையர். போற வர்ற வழியில என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் குறுக்கிட்டு போக சொல்லிடுவார். அப்படி இருந்தவர் வான்மீகி ராமாயணத்தை எழுதினார் ஒரு காலத்துல. அவரை திருத்தியவர் யாரு? யாராவது சொல்லுங்க. அவரை திருத்தியவர்னா அவரை அந்த போக்குல இருந்து விடுவித்து அவரை மனநிலையை மாற்றியவர் யாரு? நாரதர். பாத்தீங்களா? பொருளாளர். அடுத்த காலத்துல இருந்து பொருளாளர் இங்க வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுடுவார். நாரத முனிவர் அந்த பக்கம் வந்துகிட்டே இருக்காரு. அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டார். அவர்கிட்ட என்ன இருக்கும்? ஒரு துளசி மாலை இருக்கும், ஒரு வேஷ்டி கட்டியிருப்பாரு, ஒரு சின்ன ஒரு வீணை இருக்கும். எல்லாத்தையும் பிடிக்கிட்டார். அப்ப இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற? எங்கிட்ட ஏதாவது காசு பணம் இருந்தா நீ பிடிக்கிட்டா செலவழிக்கணும். அம்மா உனக்கு மீட்ட தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்ப இதெல்லாம் நீ வாங்கியிருக்க, இந்த பாவம் எல்லாம் உனக்கு சும்மா விடாது. ஓப்பனா சொல்லிட்டார் ஒரே ஒரு வார்த்தை, இந்த பாவம் எல்லாம் உன்னை சும்மாவே விடாது. பாவமா? பாவம்னா என்ன? இதெல்லாம் எடுத்தா பாவமா? ஒன்னாதானே பாவம், எல்லாமே பாவம் தான்பா. நீ செஞ்சது முற்றிலும் தவறு. என்னை போல ஒரு பெரிய ஆளை மடக்கி பிடிச்சு எல்லாத்தையும் நீ திருடி அபகரித்து என்னை வந்து ரொம்ப தெருவில் நிக்க வச்சுட்ட அப்படி சொன்னதுனால அவருக்கு சிந்தனை செய்கின்ற ஒரு ஆற்றல் ஏற்பட்டது. என்னடா அது பாவம் சொல்றாங்க, இப்ப அந்த பாவத்துல இருந்து நான் வெளிப்பட முடியாதா? முடியும். ஒரே ஒரு வழி இருக்கு. ராமனின் திருநாமத்தை நீ சொல்லு. ராம 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 அப்படின்னு சொல்லு. அவனுக்கு வரவே இல்லை. மரா 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 அப்படிதான் வந்துச்சு. அப்புறம் கடைசியில் அது ராமனாகி அப்படியே தவத்திற்கு உட்கார்ந்து விட்டார். அவர் மேல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகும்போது புற்றே ஏற்பட்டுருச்சு, பாம்பு புற்று. ஆனா உள்ள இருந்து லேசா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவருடைய காதுக்கு எட்டுகின்ற ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. வர்ற போறவங்க எல்லாம் உள்ள என்ன இருக்கோ ஏது இருக்கோன்னு பயந்து அதை பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் இறைவன் அவருக்கு அருள் கொடுத்ததுனால் அவர் பெரிய ஒரு வல்லவராகி நமக்கெல்லாம் வான்மீகி ராமாயணத்தை கொடுத்தார். அதுதான் தூய உணர்வு. அந்த தூய உணர்வு நம்ம எல்லோருக்குமே வரணும், கொஞ்சமாவது வரணும். மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மை, துரோகம் செய்யாமல் இருக்கின்ற ஒரு மனப்பான்மை, பிறர் மேல் பரிவு காட்டுகின்ற ஒரு மனப்பான்மை, இதெல்லாம் வரணும். இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா நாமளும் இறைநிலைக்கு செல்லலாம். தூய உணர்வில் முடிஞ்சிருச்சு 2. 3வது இயற்கை அறிவுடைமை. இயற்கையாகவே அறிவுடைமை இறைவனுக்கு இருக்கிறது. நாமெல்லாம் படிச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். படிக்கலைன்னா ஒண்ணுமே தெரியாது. இங்க வந்திருக்கோம், எத்தனையோ பதிகங்களை எத்தனையோ பேர் மனப்பாடம் பண்றாங்க. நம்முடைய கலைவாணியம்மா இந்த புஸ்தகத்தையே அப்படியே கரைச்சி குடிச்சிட்டாங்க. ஏன் மற்றவங்க அதை முயற்சி பண்ணல? உங்களை தான் கேட்கிறேன். 272 பக்கத்தை அப்படியே கரைச்சி குடிச்சுட்டாங்க. இங்க இல்ல, அந்த மரத்துல இருக்கும் போதே. அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த மனநிலை உருவானது? நம்மலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2-3 பதிகங்கள் படிக்கிறோம்.
அதே அறவுரையா இருக்கு. 6வது பதிகம் 6வது பாடல் படிக்கிறதுக்கு 7 போயிட்டு அப்புறம் திரும்ப 6க்கு வர்றோம். ஆனா அவங்களுக்கு மட்டும் எப்படி அது கைகூடியது? ஒரு இறை அருள். இயற்கையிலேயே அவர்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கு. இந்த புத்தகத்தை கரைச்சி குடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, படித்து படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணி எப்ப ராத்திரி 2 மணிக்கு 57ஆம் பக்கத்துல 7வது பாடல் சொன்னா உடனே சொல்லிடுவாங்க. அப்படி அவர்களுக்கு ஒரு ஞானத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் இயற்கை அறிவுடைமை. அது இறைவனுக்கு எக்கச்சக்கமாக இருக்கு. இயல்பாகவே அறிவுத்திறன். அது என்னைக்கு ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது என்பது கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. அவருக்கு இருக்கு. இயற்கை அறிவுடைமை அவருக்கு இருக்கிறது. 3 ஆற்றல் முடிஞ்சிருச்சு. இப்ப 4வது ஆற்றலுக்கு வர்றோம். 4வது ஆற்றல் முட்டறிவுடைமை. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் முட்டறிவு, முழு முதல் அறிவு இருக்கணும். எனக்கு பதிகளுடைய தலைப்பு ஞாபகம் இருக்கு, ஆனா பதிகம் ஞாபகம் இல்லை. நீங்க சொல்லுவீங்க பதிகம் எது ஞாபகம் இருக்கு? 12 பாட்டு இருக்கும், அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு பதிகத்துல மேல டாபிக் போட்டிருக்காங்கல்ல, நன்மக்கள் பேரடைய, சனி தோஷம் நீங்க, கோளறு பதிகம், சிவபுராணம், அதுதான் ஞாபகம் இருக்கு. ஆனா பதிக பாடல்கள் எனக்கு புத்தகத்தை பார்த்தா தான் வரும். இது என்னது? முட்டறிவு இல்லாமை, அரைகுறை அறிவு. வேறு இடங்களுக்கு போனாலும் அரைகுறை அறிவு தான் இருக்கிறது. எங்க போனாலும் எல்லாரும் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கோம். 60, 70, 55, 75, ஒரு சப்ஜெக்ட்ல 90, ஒரு சப்ஜெக்ட்ல 80, அப்படித்தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அப்போ அதோட பேர் என்ன அப்படின்னா முழு அறிவு கிடையாது. அரைகுறை அறிவோட தான் எல்லா உலக மக்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அரைகுறை அறிவு தான் நம்மை மனிதனாக கொஞ்சமாவது செயல்பட வைக்கிறது. முழு அறிவு இறைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த நிமிடத்தில் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். முட்டறிவுடைமை. நாம அரைகுறை அறிவு உடைமை. திடீர்னு ஒண்ணு மறந்துடுவோம். எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும், வண்டி சாவியை மறந்துடுவோம். திரும்ப 2 மாடி ஏறி போய் வண்டி சாவியை எடுத்துட்டு கீழே வருவோம். அப்புறம் பார்த்தோம்னா வாட்சு கட்ட மறந்துருப்போம். ஐயா முக்கியமான வாட்சு, அதை வாட்சி போடுப்பா, நானும் பூட்டிட்டேன் கீழே வர்றதுக்கு வீட்டுக்காரமா. திரும்ப போய் பூட்டி இத்தனை அல்லல்கள் படுகிறோம். திடீர்னு வண்டியில காத்து இல்லை, நின்றுச்சு, நடு ரோட்லயே நின்றுச்சு. பஞ்சர் பார்க்கறதுக்கு எங்க தேடிக்கிட்டே இருக்கும். உடம்புல வேர்த்து கொட்டுது. எங்க பஞ்சர் பார்க்குற இடம் இருக்கு, ஒர்க் ஷாப் 4 பேருக்கு, இந்த பக்கம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ வண்டி என்ன ஆகும், ஓரமா நிப்பாட்டி அந்த ரயில்வே கேட் இருக்குல்ல, அங்க போங்க, 2 பேர் இருக்காங்க. ஆமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அந்த 2 பேரும் லீவு. எவ்வளவு சோதனைகள் வருது பாருங்க. அரியன் 2009 கார் வாங்கினேன். இன்றைக்கு வரைக்கும் அரியன் கார்ல தான் போயிட்டு இருக்கேன். 2004-5 டூ வீலர்லேயே திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்துடுவேன். டூ வீலர்ல ஒவ்வொரு கிராமமா, இங்க இருந்து மேலூர் தாண்டி கொட்டாம்பட்டி, அதுக்கப்புறம் இந்த ஊர், அந்த ஊர், இந்த ஊர், அப்படியே திருச்சி போயிடுவோம். அப்புறம் நைட்டு சாப்பிட்டு இரவு வாகனமாக அப்படியே அந்த டூ வீலர்லயே ராத்திரி 12 மணி 1 மணிக்கு சேருது. அப்படி அலைந்த காலமெல்லாம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அது செஞ்சே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி முட்டறிவுடைமை, முழு அறிவு, ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தோட கொஞ்சம் கொஞ்சமா போறோம். நாளைக்கு திரும்ப இதே 50 கிலோமீட்டர் தாண்டி வரணும். இன்னைக்கு அந்த 50ஓட 50ஐயும் பார்த்தோம்னா 110 முடிச்சுட்டு நேரம் மதுரைக்கு போயிடலாம். அப்படி ஒரு அறிவு. எல்லாரும் கேட்பாங்க, எங்க ராத்திரி காலையில போனீங்க, என்னதான் சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க, டூ வீலர்ல போய் திருச்சி வரைக்கும் போயிட்டு வர்றீங்க? வீட்டுல கேட்பாங்க. என்ன பண்றது, செஞ்சுதான் ஆகணும் வேலை அப்படின்னு சொல்லி போயிட்டோம். அப்படி அலைகின்ற ஒரு காலம் இருந்திருக்கிறது. இறைவனுக்கு முட்டறிவு உண்டு, அரைகுறை அறிவே கிடையாது. எல்லாத்தையும் முழுமையா செய்வார். நம்ம ஒரு 10 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு தலைப்பை பார்த்தோம், எல்லாரும் நன்மைக்கு, எல்லாமே நன்மைக்கு தான். இப்ப நீங்க உட்கார்றது, மாத்தி இடம் மாத்தி உட்கார்ந்து இருக்கிறது, எல்லாமே நன்மைக்காகத்தான். இதுல ஏதாவது ஒரு நன்மை இருக்கும், இல்லாம இருக்காது. அடுத்தது 5வது திறன். 4 திறன்கள் பார்த்துட்டோம். இறைவனுடைய 5வது திறன் பாசங்களின் நீங்கிய தன்மை. இயல்பாகவே பாசங்களின் நீங்கிய. பாசம் என்றால் என்னது? இந்த குளக்கரையில பாசம் இருக்கும், அதுவா? கிடையாது. ஆணவம், கண்மம், மாயை, 3 மலங்கள் நம்மை ஆட்கொண்டுள்ளன. இந்த 3 இதுதான் நாம, இதுதான் இறைவன். வித்தியாசமாக இருப்பான். இது இல்லைன்னா இந்த கைக்கு 4க்குமே வேலை கிடையாது. யாராவது இதை விட்டுட்டு வேலை பார்த்து பாருங்க, ஒரு பேனா கூட உங்களால எடுக்க முடியாது.
இந்த கை இந்த கட்டை விரலை விட்டு நீங்க இந்த 4 விரல் இருக்கு, மெஜாரிட்டியா இருக்கு. ஆனா இது ஒண்ணுதான். நீங்க இந்த 4 விரல்களால ஒரு வேலையும் உருப்படியா பண்ண முடியாது. செஞ்சு பாருங்க, வீட்டுல போய் உங்களை பார்த்தே நீங்க அசிங்கப்படுவீங்க. ஐயோ, இவ்வளவு நிலைமை இருக்கா, பரிதாபமான நிலைமை இருக்கிறதே. எந்த வேலைக்கும் இதுதான் முன்னாடி வரும். அதனால ஒண்ணு சொல்லுவாங்க, தாஜ்மஹால் கட்டி முடிஞ்ச உடனே ஷாஜகான் என்ன பண்ணாராம், 140 பணியாளர்கள் இருந்திருக்காங்க அந்த காலத்திலேயே. 140 பணியாளர்களுடைய இந்த கட்டை விரலை வெட்டி விட்டான். காரணம், இந்த மாதிரி ஒரு மகாலை இவர் கட்ட சொல்லுவாரு, அவர் கட்ட சொல்லுவாரு, காதலின் மேன்மைக்காக, காதலின் அடையாளமாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் வேலை பார்த்து அதை கட்டி கொடுத்தீங்கன்னா இதோட மதிப்பு குறைஞ்சிருயா அப்படின்னு சொல்லிட்டு 140 பேரோட கட்டை விரலை வெட்டி விட்டார். எங்கேயும் போய் வேலையை பார்க்க முடியாது. நீங்க வேலை பார்ப்பீங்களா, செத்து போவீங்களா, அதெல்லாம் படம். ஆனா உங்களுக்கு வேலை பார்க்கின்ற ஓரளவுக்கு காசை நான் கொடுத்துறேன் போய். ஆனா இந்த மாதிரி கலைநயத்துடைய ஒரு பில்டிங்கை நீங்க கட்டிடக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி மனிதன் பிறக்கும் போதே பாசங்களோட தான் பிறக்கிறான். ஆணவம் கண்மம் மாயை நம்ம பிறக்கின்ற போதே அளந்து கொடுக்கப்பட்டு விடுகிறது. அதை அறுத்து சுத்த ஆத்மாவாக மாறுவதற்காகத்தான் நமக்கு இந்த படைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லோரும் மறக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருக்காங்க. ஒருத்தர் பெரிய பங்களாவில் வாழ்றாரு, ஒருத்தர் சாதாரண குடிசையில வாழ்றாரு, ஒருத்தர் மிடில் கிளாஸா வாழ்றாரு. ஒருத்தட்ட 2 வீலர் இருக்கு, ஒருத்தட்ட கார் இருக்கு, ஒருத்தட்ட 2 கார் இருக்கு, ஒருத்தட்ட 10 வீடு இருக்கு, ஒருத்தட்ட வீடே இல்லை. ஏன் இப்படி பிரிவினை? அதுதான் ஆணவம் கண்மம் மாயை. இந்த ஆணவம் கண்மம் மாயை தான் நமக்கு துன்பத்தில் உழல வைத்து நோயற்ற வாழ்க்கையும் நோய் உள்ள வாழ்க்கையும் கொடுத்து நம்ம எல்லாம் சோதனைக்கு ஆளாக்குகிறது. இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ன வேணாலும் பண்ணும். தோஷம் மாதிரி இதெல்லாம் நம்ம கூட பிறந்தே வந்துகிட்டே இருக்கோம் கடைசி வரைக்கும். நாம் அழியும் போதுதான் அந்த அழியும். திரும்ப அடுத்த பிறவில திரும்ப வந்து ஒட்டிக்கிறோம். போன வருஷம் போன ஜென்மத்துல 60 மார்க்கு சரியில்லை, பத்தாது. இன்னும் உழல வச்சு அடுத்த ஜென்மத்துல 62, இன்னும் உழல வச்சு அடுத்த ஜென்மத்துல 65. அவ்வளவுதானா? இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் தேறி வர்றோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதை பத்தி யாருக்குமே தெரியாது. மனிதர் என்கின்ற மமதையில மனிதன் என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய செயல்பாட்டுக்கு அளவு இருக்கா? எவ்வளவோ பண்றாங்க, கொடுமைகள் பண்றாங்க. ஆனா கொடுமைகளே பண்ணாத ஒரு மனிதன் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மாதிரி இயல்பாகவே பாசங்களின் நீங்கிய தன்மை. அவருக்கு பாசமே கிடையாது. ஆணவம் கண்மம் மாயை எதுவுமே அவரை அச்சுறுத்தாது. அந்த அளவிற்கு ஆற்றல்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவன் சொன்னா நடக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இறைவன் இருக்கிறான். சரி, உங்களுக்கு இறைவனுடைய குணங்கள் வந்துச்சு, மனிதனுடைய குணங்கள் சொல்லுங்க. இறைவனுடைய குணங்கள் நீங்க 5 சொல்லிட்டீங்க. பாசங்களின் நீங்கிய தன்மை, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். தன்மயத்தன் தூய உணர்வினன் இயற்கை அறிவுடைமை முட்டறிவுடைமை பாசங்களின் நீங்கிய தன்மை. இயல்பாகவே பாசமே இல்லை. இறைவனுக்கு ஆணவம் இருக்குன்னு எங்கேயாவது யாராவது பாடியிருக்கானா? கண்மம் இருக்குன்னு பாடியிருக்காரா? எத்தனை பேர் பாடியிருக்காங்க. சைவம் வைஷ்ணவம் தானாபத்தியம் எவ்வளவோ இருக்கு. 6 சமயங்கள் இருக்கு இந்து மதத்துல. 6 சமயங்கள்ல ஒவ்வொரு முழுமுதற் கடவுள் இருக்காங்க. எல்லாருமே யாராவது ஒருத்தராவது ஆணவம் கண்மம் மாயை இருக்கிறது, மாய கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக? திடீரென்று உதயமாவான். எங்கு உதயம்? திரௌபதிக்கு அவமானம் ஏற்படும் போது கண்ணா நீ என்னை காப்பாற்று சொன்ன உடனே என்ன பண்றாரு? ஓடி வர்றார் மாயக்கண்ணன். மாயக்கண்ணன் என்ற பெயர் அதனால் தான் வருது. எங்க எப்படி எப்ப கூப்பிட்டாலும் அவர் வருவார். சினிமா பாடல் கூட ஒண்ணு வரும், கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண்ணும் இல்லை. யாருமே உன்னை இகழ்ந்து பாடுறதே இல்லை. அவ்வளவு அருமையான மாயக்கண்ணனாக நீ இருக்கிறாய். அதை போலத்தான் பாசங்களின் நீங்கிய தன்மை. மனிதனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கிறது அதை ஒரு பீரியட் போட்டு பார்க்கலாம். ஆனா அதை சொல்றதுக்கு சபை எடுபடாது. சபையில அதெல்லாம் சொல்லக்கூடாது. காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் மமதை மோகம் அகந்தை இதெல்லாம் நம்முடைய குணங்கள். நானும் மனிதன் தானே, உங்களை சொல்லக்கூடாது. எல்லோருக்கும் இதுவா மனிதனுடைய குணங்கள். இந்த காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் 8 குணங்கள் இருக்கு. 8மே ஒண்ணுக்குமே விளங்காத குணங்கள்.
ஒண்ணு கூட இருக்காது. ஏதாவது ஒண்ணு கூடி குறைஞ்சுதான் நம்ம என்னது அழிவு பாதைக்கு கொண்டு சென்று இருக்கிறது. ஏதாவது ஒண்ணு கூட இருக்கும், ஒண்ணு குறைவா இருக்கும், ஒண்ணு 60%, ஒண்ணு 90%. நல்ல குணங்கள் அப்படின்னா விரல் விட்டு எண்ணணும். அவரா நல்லவர் வல்லவர், ஆனா அவர் வந்து கஞ்ச பிசுனாரியா, ஒரு விசா கூட செலவழிக்க மாட்டார். வந்துருச்சா ஒரு குணம் வந்து இருக்கிற எல்லா குணத்தையும் க்ளோஸ் பண்ணிடும். அவரா பச்சை துரோகியா, ஆனா ஒரே ஒரு குணம் நல்லா இருக்கும். என்னது? யாரு போய் கோயிலுக்கு டொனேஷன் கேட்டாலும் 1000, 2000, 5000 அள்ளி கொடுப்பார். ஒரு குணம் வருது, ஒரு குணம் மைனஸ். இதுதான் மனிதனுடைய குணங்கள். 8 குணங்கள் மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவனுக்கும் 8 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வித்தியாசத்தை பாருங்க. இதையெல்லாம் வேர் அறுப்பதற்குத்தான், மனிதனிடத்தில் இருந்து வேர் அறுப்பதற்காகத்தான் இறைவன் அவதாரம் எடுத்துக்கிறான். ராம அவதாரம் என்னது? மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்று இறைவனை உணர்வதற்காகத்தான் ராம அவதாரம் எடுத்து காட்டுக்கெல்லாம் போய் கஷ்டப்படுறான். மனைவியை பிரிந்து, தந்தையாரை இழந்து, ஒரு சாபத்திற்காக, பல பேருடைய சாப விமோசனத்திற்காக கடல் கடந்து சென்று மனைவியை மீட்டு வந்து எவ்வளவு பெரிய கதை. ஆனா அந்த கதையை எழுதியவர் யாரு? வால்மீகி மாமுனிவர். இதெல்லாம் மனிதனுடைய குணங்கள். அடுத்ததாக 6வது குணம் பேரருள் உடைமை. நமக்கெல்லாம் அருள் கொடுப்பவர் யாரு? இறைவன் தான். நமக்கு அருள் கொடுக்கிறார். ஒருத்தர் ஒரு உதவி செய்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட 1000 ரூபா இருந்தா தான் உங்களுக்கு 100 ரூபா கொடுக்க முடியும். அவர்கிட்ட 100 ரூபா இருக்குன்னா உங்களுக்கு 10 ரூபா கூட கொடுப்பார், வாய்ப்பே இல்லை. பிச்சைக்காரனுக்கு இன்னமும் 1 ரூபா 50 பைசா 2 ரூபா போடுறவங்களும் இருக்காங்க, 10 ரூபா கொடுக்குறவங்களும் இருக்காங்க, அவருடைய தகுதிக்கு தகுந்தபடி. இது வந்து குறைபாடு, குற்றம், குறை அப்படின்னு சொல்ல முடியாது. தகுதிக்கு தகுந்தபடி கொடுக்குறாங்க. ஒரு சில பேருக்கு மனம் நல்லா இருக்கு, போயிட்டு போகுது, 10 ரூபா டீ சாப்பிட்டு போட்டோம், 1 ரூபாயை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண போற, கரளந்தாய் கூட கிடைக்காது அப்படி நினைச்சு சொல்றவங்க. இவருக்கு கொடுத்து நாங்க எங்க போறது, காத்துல போறதா, போயா தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. உள்ள போய் என்னடா வரமாட்டேங்க, நீ கொண்டு வராம விட்டானே, இல்ல இல்ல போமா. அவர் கொண்டு வராதனால வேற நோட்டு இருக்கு, ஆனா அவர் என்ன சொல்றாரு, கிடையாது சொல்ற இல்லை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா இல்லாமே போயிடும். இருக்கு அப்படின்னா தான் உங்ககிட்ட நிலைச்சு நிற்கும். இது பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களால முடிந்த அளவுக்கு உதவி வைங்க. அடியன் பல காலங்கள்ல அனுபவப்பட்டு எங்க வெளியே போனாலும் 2 5 ரூபா காயின்ஸ், 2 10 ரூபா. இப்போ வந்து புதிய தொந்தரவு என்ன அப்படின்னா, சிக்னல்ல போகும்போது திருநங்கையர் வந்துடுறாங்க, பிச்சைக்காரங்க இல்ல, திருநங்கையர் வந்துடுறாங்க. பெரிய பெரிய கார்ல போற மூஞ்சிய பாரு, எப்படி கார்ல போற 12 லட்சம் ரூபாய் கார்ல போற, ஒரு 50 பைசா கூட அவங்ககிட்ட இல்லையா, போய அப்படி சொல்றோம். இப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும், காப்பாத்துறது தப்பிக்கணும். அதுக்காக கார்ல வந்து ஒரு 50-100 ரூபாய் சில்லறை விலை பிடிச்சா அள்ளி போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் கையில இருந்து கொடுத்துருப்பா, டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பும் முதல்ல, நல்லா இருக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு போய். இது ஒண்ணுதான் நமக்கு வேணும். அவங்க கிட்ட இருந்து வசைய வாங்கக்கூடாது, நல்லது இல்லை, அசிங்கமா போயிடும். அப்படின்னு பல இடங்கள்ல அனுபவப்பட்டு அடியேன் வந்து ஒரு சிறு துண்டாக நினைத்து இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து வெளியே சொல்லக்கூடாது, ஆனாலும் உங்களுக்கு அனுபவத்திற்காக சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து பேரருள் உடைமை, அருட்திறம். இறைவனுடைய அருள் தான் எல்லாமே என்று நினைத்து இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி இறைவனை வணங்க வேண்டும். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஆண்டவன் கட்டளையில ஒரு பாட்டு வரும், அந்த ஒரு பாட்டை நீங்க பாடினாலே அன்பு நட்போட்ட கூட்டத்துக்கே வர வேண்டியது. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. இன்றைக்கு உங்களுக்கு துன்பம், நாளைக்கு எனக்கு துன்பம். இன்றைக்கு எனக்கு இன்பம், உங்களுக்கு நாளைக்கு துன்பம். இதுதான் உலக வாழ்க்கை. இதை கொடுப்பது யாரு? இறைவன் தான். எதுக்காக இறைவன் கொடுக்கிறான்? நம்முடைய உடலில் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் நீக்கி நம்மை தூய ஆத்மாவாக ஆக்கி திருப்பெருந்துறை போன்ற ஒரு பெரிய தலங்கள்ல நம்மை ஆட்கொள்வதற்காகத்தான். இப்படி எத்தனை பேரை தான் ஆட்கொள்வாரு? மாணிக்கவாசர் போயிட்டாரு, திருஞான சம்பந்தன், இப்படி எல்லாருமே போயிட்டாங்களே, அங்க இடம் இருக்கா நமக்கு? அதை பத்தி எல்லாம் இல்லை. ஒரு ஆத்மா சுத்தமாகி அவருடைய திருவடியை அடைகிறது. அதுக்கு பல ஆண்டுகள் நம்ம உழல வேண்டி இருக்கு, பல பிறவிகள், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இனி வர வேண்டிய பிறவி புல் பூடா
இல்ல தேவரோ இல்ல அசுரகணங்களோ இல்ல வல்ல அசுரரோ இல்ல முனிவரோ அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாது. அதனாலதான் பெரிய பெரிய மகான்கள் சொல்றாங்க, நீங்க இந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க பின்னாடி இருக்கிற மரமோ இல்ல ஏதாவது சிட்டுக்குருவி காக்கா கூழம் அந்த மாதிரி நீங்க ஆயிருவீங்க. இது உங்களுக்கு கிடைத்த ஒரு கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வச்சு நீங்க என்னது இந்திரலோகமும் போகலாம், பாதாளலோகமும் போகலாம். அது உங்க கையில தான் இருக்கு. இனி வரும் இந்த பிறவி நற்பிறவியாக அமைய நீங்க என்னென்ன தானங்கள் என்னென்ன நன்மைகள் செய்யணுமோ அதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த பிறவி நல்லதாக அமையும். இம்மை மறுமை, இம்மை இப்பிறவி, மறுமை அடுத்த பிறவி. அந்த காரணம் வச்சு எல்லாருமே இனி வரும் காலங்கள்ல நன்மை செய்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும். 6 குணங்கள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 குணங்கள் பாக்கி இருக்கு. முக்கியமான ஒரு 2 குணம். முடிவில்லாத ஆற்றல் நமக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. 10 வயசுல ஒண்ணு பேசுவோம், 20, 30, 40, 50 ஆயிரத்தி வயசாயிருச்சுப்பா, பாதி கடலை கடந்துட்டோம். இனி என்ன இருக்கு? தலை வழுக்கு ஆயிடுச்சு, பூரா வெள்ளை முடி வளர்ந்துருச்சு, பல்லு 10 போயிருச்சு, மூச்சு கோளாறு, சுகரு, ப்ரெஷரு, கிட்னி ப்ராப்ளம், மூட்டு வலி, வயிற்று வலி எவ்வளவோ வந்துருச்சுப்பா. அவரே அவரை எடை போட்டுறாரு, எடை போட வைக்கிறாரு. ஆனா இறைவனுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருக்கா, இந்த வியாதிகள் எல்லாம் இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. முடிவில்லாத ஆற்றல் நமக்கெல்லாம் ஆரம்பம் இருக்கும். ஆரம்பத்துல இவரெல்லாம் எப்படி உழைச்சாரு 30 வயசுல அப்படின்னு சொல்லி 60 வரும்போது சோர்ந்து போயிட்டாருங்க. வாழ்க்கையில அவருக்கு வயசாகி போச்சு, சோர்ந்து போயிட்டார். இனி ஒன்றும் அவரால் பண்ண முடியாது 60 வயசுலயே. ஆனா மனிதனுடைய ஆயுள் எத்தனை வருஷம்? 120 வருஷம். இன்னும் அரை ஆண்டுகள் கழிக்க வேண்டியிருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம்? சர்டிபிகேட் கொடுத்துறோம். 60 வயசு ஆயிடுச்சு, இனி அவ்வளவுதான், நாட்கள் எண்ணப்படுகின்றன, நாட்கள் நகராதோ இல்லையா அப்படின்னு சொல்லி பாடல்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டோம். இளமையிலேயே இறைவனை தேடு, முதுமையில தேடினால் அதற்கு பெயர் பக்தி அல்ல அப்படின்னு பல கவிதைகள்லாம் படிச்சு அவர் என்ன பண்றாரு? பயத்தோடவே வாழ்க்கையை கழிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த கூட்டத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு 60 ஆயிருந்தாலும் 50 ஆயிருந்தாலும் நீங்க எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆயுளை 100 வரைக்கும் கூட்டிக் கொள்ளலாம். செயலாளர் பதவி தொடர்ந்து இருக்கும், பொருளாளர் பதவி தொடர்ந்து இருக்கும். பதவிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. நீங்களா போனீங்கன்னா வந்து உட்கார்றதுக்கு பின்னாடி ஆட்கள் ரெடியா இருக்காங்க. இனி அடுத்து தாய்மார்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்படும். செயலாளர் பதவியும் பொருளாளர் பதவி கொஞ்ச நாள் அவங்க செய்யட்டும் இல்லையா? 33% இடஒதுக்கீடு மாதிரி ஒரு தடவை அவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம். ஏன்னா அவங்களுடைய செயல்பாட்டுல கூட்டம் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்க போறோம். அதனால இந்த பிறவியை நாம நல்லபடியா அமைத்துக் கொள்ள வேண்டும். முடிவில்லாத ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கிறது என்ற ஒரு மனநிலை நமக்கு என்ன கொடுக்கும்? நல்ல ஒரு ஆற்றலையும் வளர்ச்சியையும் உற்சாகத்தையும் நமக்கு கொடுக்கும். யாரு என்ன சொன்னாலும் எனக்கு வயதாகி விட்டது அப்படின்னு சொல்ற பேச்சு மட்டும் உங்களுக்கு வந்துட வேணாம். வயது பார்த்து வயது போய்கிட்டே இருக்கும். ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும். இந்த வருஷம் மார்கழி மாதம் ஒரு பிறப்பு, ஒரு ரைட்டு, அடுத்த மார்கழி பார்ப்போம், முடிஞ்சிச்சு. அதோட எனக்கு இப்ப வயசாயிருச்சு, இனிமே நான் உங்க சேர்ல உட்காந்துட போறேன், இங்க குமரன் பாபு தான் நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. நடந்துகிட்டே இருக்கணும். எல்லாம் அவர் பார்த்து செய்ய வைக்கிறார். நாம விலக வேண்டிய கட்டாயம் எதுவுமே கிடையாது. நம்ம வாயிற இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம், கால் நடக்கிற வரைக்கும் நம்ம நடந்து கொண்டே இருக்கலாம். ஆமா, அதே மாதிரி நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த ஆற்றல் நம்மிடத்தில் பூரணமாக நிறைந்திருக்கிறது. நீங்களே உங்களை எடை போட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய கதை முடிய போகிறது. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா நம்ம கதை சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், அவர் நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடுவார். கேட்கவே கூடாது. 60, 70, 80 எவ்வளவு நாளும் ஆகட்டும், நம்ம செய்யறது என்னது? நன்மைதான். ஞாயிற்றுக்கிழமை தோறும் உடல் ரீதியாக மன ரீதியாக நம்ம என்ன பண்றோம்? இங்க பதியங்கள் படிக்கிறோம். பல பேருக்கு மாத்திரை போட்டும் பிபி குறையல, ஆனா பதியங்கள் படித்தோன்னா பிபி குறையுது. அவ்வளவு அருமையாக நாம இங்க பதியங்களை பாராயணம் பண்றோம். உலக உயிர்களின் நன்மையின் பொருட்டு கடந்த வாரம் புதன்கிழமை சொன்னேன், மழைப்பதிகம் காலை மாலை. ஈவினிங்கே மழை வந்துருச்சு. நான் வீட்டுல 10 தடவை சொல்றேன், ஏங்க மூச்சு முட்டை இதே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வீட்டுல. எனக்கு மகிழ்ச்சி எனக்கு தான் தெரியும். நம்ம அன்பர்கள் எல்லாரும் பாடினதுனால
லேசா மழை தூறல் வந்து காட்டிட்டு போச்சு. நேற்று நல்ல மழை, வெள்ளிக்கிழமையில் நல்ல மழை. ஆக இது எதனால் பெய்தது? இவ்வளவு நாள் இல்லாத மழை மழை பதிகம் என்று காலையில சொன்ன உடனே சாயங்காலம் பெய்யுதுன்னா அந்த பதிகத்தினுடைய பலன்களை நீங்க தெரிந்து கொள்ளணும். கண்டிப்பாக பெரிய கைத்தட்டல் நீங்க கொடுக்கணும். இது வந்து எனக்காக நீங்க சொல்லல, பொதுவாக இந்த பதிக பலன்கள் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிகங்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால திருஞான சம்பந்தர் ஒரு ஊருக்கு போயிருக்காரு, பஞ்சத்துல அடிபட்டு போயிருக்காங்க. இங்க மழையை பார்த்து வருஷக்கணக்கில் ஆகி போச்சு. சாப்பாட்டு கூட இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, உணவு இல்லை, எல்லா உயிர்களும் இறந்து கொண்டு இருக்கிறன. சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு? அவருக்காகவா அவர் பாடினாரு? அந்த கிராமத்துக்காக, அந்த ஊருக்காக அந்த மலை பதிகத்தை பாடினார். அந்த மலை பதிகம் தான் அவர் பதிகம் முடிச்ச உடனேயே மழை வந்தது. இதுக்கு மழை பெய்ய வேண்டி பல மதத்தினர் வந்து உண்ணாவிரதம் எல்லாம் இருக்காங்க, யாகம் எல்லாம் பண்றாங்க. அந்த யாகத்தை காட்டிலும் இந்த பதிகம் சக்தி வாய்ந்த பதிகம். யாகம் பண்ணோம்னா முதல் காசு வேணும். அந்தந்த பொருட்கள் வர்ண பகவானுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் கொண்டு காலையில 7 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க. சௌராஷ்டிரா ஹைஸ்கூல்ல நடக்கும், ரொம்ப காலத்துல நடக்கும். கடைசியில சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு 10 சொட்டு மழை வரும். யாராவது பார்த்துருக்கீங்களாங்க? யாராவது ஹைஸ்கூல்ல ஒரு அண்டாவில் தண்ணியை நிப்பாட்டி ஒரு ஆள் உள்ள உட்காந்துருவார். உட்காந்து எல்லாரும் பதிகம் படிப்பாங்க. பதிகம்னா சமஸ்கிருதத்துல, இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. 5, 6 மணி வரைக்கும் அதை படிக்கும்போது லேசா ஒரு தூரல் வரும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். படையல் நிறைய வச்சிருப்பாங்க. அங்க பாடுற ஐயர்களுக்கெல்லாம் வேஷ்டி, சட்டை, துண்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் தான் அவர் வந்து திருப்தி அடைஞ்சு லேசா 4 சொட்டு வந்தா தான் அந்த யாகத்தினுடைய பலன். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆயிரக்கணக்கான ரூபாய் வசூல் செய்து வாய்க்கிலேயே அந்த மந்திரங்களை பக்தி பெருக்கோடு சொல்லிதான் அந்த 5 சொட்டு தண்ணியே வருது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நீங்க ஒரு ஊரு, அவர் ஒரு ஊரு, இவர் ஒரு ஊரு, எங்கேயோ ஒருத்தர் 2 தடவை பாடியிருப்பார், ஒருத்தர் அதை பாடும்போது 2 போன் வந்தவொடனே விட்டிருப்பாரு, ஒருத்தர் ஒரே ஒரு வரியை படிச்சிருப்பாரு, யாருன்னு தெரியாது. ஆனா நமக்கு என்ன வந்துச்சு? 3 நாளும் மழை. அதே அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நேத்தெல்லாம் வந்து அவரால் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நேற்று நம்ம பதியம் படிச்சதுனால மழை வந்தது மதுரையில. அதை எந்த மாற்றமும் கிடையாது. இயற்கையில அது தூக்கி போடுங்க. இயற்கை எப்போ இவ்வளவு நாள் வராத இயற்கை நம்ம பதிய பாடணும் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இயற்கை வருது? இயற்கை என்னைக்கே வந்திருக்கணுமே. நம்ம வந்து அந்த நெருக்கடிக்கு ஆளாக்க கூடாது. இவ்வளவு நாள் இல்ல, 40 டிகிரி வரைக்கும் வெயில் அடிக்குது, வெளியே போக முடியல. ஆனா நம்ம சொன்ன உடனே 3 நாளும் மழை பெய்யுது. இன்னைக்கு எதிர்பார்ப்போம், இல்ல இன்னைக்கு இங்க வந்து நம்ம மழைப்பதிகம் படிக்க போறோம். அப்படி இறைவனுடைய ஆற்றல் வந்து அளவில்லாத ஆற்றலாக இருக்கிறது. அந்த அளவில்லாத ஆற்றல் வந்து நமக்கு மிகுந்த நன்மையை கொடுப்பதற்காகத்தான் இருக்கிறது, தவிர தீமையை கொடுப்பதற்காக அல்ல. அடுத்தது கடைசி குணம் 8, வரம்பிலா இன்பம். வரம்பிலா இன்பம். வரம்பு அப்படின்னா ஒரு எல்லை, உச்சகட்டம். அந்த வரம்பே இல்லாத இன்பத்தை உடையவன் இறைவன். நமக்கெல்லாம் எல்லாத்தையும் செய்யணும்னா அவர் புன்சிரிப்போட செய்யணும், இனிய முகத்தோட, இன்முகத்தோட எல்லாத்தையும் செய்யணும். இல்லைன்னா அவராலையும் பண்ண முடியாது. காரணம் என்ன? அந்த அளவு கடந்த இன்பம் இருந்தால்தான் மகிழ்ச்சியில் எல்லாமே தர முடியும். நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னா மகிழ்ச்சியோட தான் கொடுப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரர் கூட 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா உள்ள இருந்து எடுத்து, இதாப்பா, இங்க வாயா, இந்த 10 ரூபா வாங்கிட்டு போ, அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா? ஏன் கொடுக்கல? மகிழ்ச்சியோட தான் நீங்க வந்து ஒரு பொருளை ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியும். மகிழ்ச்சி இல்லைன்னா உங்களுக்கு அந்த பொருள் கொடுக்க மனதே வராது. அந்த ஒரு இயல்பான நிலையை உடையவன் யாரு? இறைவன். எப்பவுமே மகிழ்ச்சியோட இருக்கான். எந்த தெய்வத்தை நீங்க போய் எங்க போய் வணங்கினாலும், நீங்க போட்டோல வணங்கினாலும் அவர் இனிய புன்முகத்தோட தான் இருப்பார். அந்த மாதிரிதான் போட்டோவை அமைச்சிருப்பாங்க. இனிய இன்முகத்தோட தான் அவர் இருப்பார். எந்த கோயிலுக்கு நீங்க போங்க, அந்த மூலவரை நீங்க உற்று பாருங்க, 5 நிமிஷம் உற்று பாருங்க, உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு மனோநிலை உங்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்படலைங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களை இறைவன் கண் திறந்து பார்க்கல. உங்களுக்கு ஏற்படணும், இயல்பாகவே அது வரணும். அது வந்து ஒரு சில பேருக்கு உடனே தெரியும், 3D பிக்சர் மாதிரி. ஒரு சில பேருக்கு தெரியாது. அவர் உணர்கின்ற ஆற்றலை இல்லை. அந்த உணர்கின்ற ஆற்றல் உங்களுக்கு வரணும். அது வந்து இறைவனுடைய அந்த மகிழ்ச்சியை காட்டுகிறது. வரம்பிலா இன்பம். எக்கச்சக்கமா இன்பம் வச்சிருக்கார். நம்ம இன்பம் வந்து கொஞ்சமா வச்சிருக்கோம்.
வாழ்வதற்கு இந்த பிறவி ஒரு வாய்ப்பு. அதை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து பழகுங்கள். பின்னாடி பார்த்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒத்திகைக்கெல்லாம் இடமே கிடையாது. மகிழ்ச்சியை நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சி உங்களை திரும்பவும் தேடி வராது. எப்பவுமே மகிழ்ச்சி, எப்பவுமே சிரிப்பு. அதுக்கு உதாரணம் நம்முடைய செயலாளர் தான். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு என்ன பிரச்சனை இல்லை இருக்கு அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். எப்பவுமே சிரிப்பார். ஒரு போன் பண்ணிட்டோம்னா ஒரு 10 சிரிப்பு அவர்கிட்ட இருந்து வரும். அடியேன் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இது ஒன்று இருக்கு. அது அடியனுக்கு வரவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த மாதிரி ஒருத்தட்ட ஒரு குறை, ஆனா அவர்கிட்ட அது நிறைவாக இருக்கிறது. எப்பவுமே சிரிப்பார். எப்பவும் சிரிச்சுட்டார் பாருங்க. முடிஞ்சவனா ஒரு சிரிப்பு, வெளியே போகும்போது ஒரு சிரிப்பு, நமக்கு அங்க காபி டீ கொடுக்கும்போது ஒரு சிரிப்பு, பிரசாதங்கள் கொடுக்கும்போது ஒரு சிரிப்பு. இந்த மாதிரி சிரித்தே பழகிவிட்டார். அந்த மாதிரி சிரித்தே பழகிறவர், சிரித்தே அருளாற்றல் செய்கின்றவர் யாரு அப்படின்னா எல்லாம் வல்ல இந்த இறைவன் தான். ஆக மொத்தத்துல படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற 5 தொழில்களையும் இந்த 80 குணங்களால் 8 குணங்கள் மீண்டும் ஒரு தடவை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தன்வயத்தனாதல், தூய உணர்விடனாதல், இயற்கை அறிவுடையவன் ஆதல், முற்றறிவுடையவன் ஆதல், பாசங்களின் நீங்கிய தன்மை, பேரருள் உடைமை, முடிவில்லாத ஆற்றல், வரம்பில்லாத இன்பம். சினிமா படமே எடுக்கலாம் அவருடைய குணநலங்கள். அவ்வளவு அருமையாக திருவள்ளுவர் அன்னைக்கு சொல்லிட்டு போனதை ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. 8 அப்படிங்கிறது அந்த 8 குணங்கள் எதுவாக இருக்கும் அப்படின்னு ஆய்வு செஞ்சு ஒவ்வொன்றா கோடிட்டு காட்டியிருக்கின்ற விதம் யாவராலும் பாராட்டப்படுகிறது. எல்லோரும் வியந்து பார்க்கிறார்கள். ஆமா, நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். என் குணத்தான் மனிதனுக்கு எப்படி கெட்ட குணங்கள் 8 இருக்கிறதோ அதே போல இறைவனுக்கு நல்ல குணங்கள் 8 திருப்தியாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்வமூட்டலில் அனைவரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்த இந்த இறைவனின் குணநலன்கள் என்ற இந்த தலைப்பு அனைவருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று கூறி அடியேன் இந்த சிறு ஆர்வமூட்டல் சொற்பொழிவை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.